ஓகே, இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். வீடியோவை கடைசி ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இந்த வீடியோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நீங்கள் ஆல்ரெடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்கன்னா பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் வந்து ஆலில் செட் பண்ணிக்கோங்க. நீங்கள் நோட்டிஃபிகேஷன் வந்து ஆலில் செட் பண்ணிங்க தான் நான் போகிற வீடியோக்கெல்லாம் நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகே, வீடியோ கடைசி ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். கடைசி ஸ்கிப் பண்ணால் பாட்டு இந்த வீடியோட ஃபீட்பேக் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ ஃபீட்பேக் கமெண்ட் பண்ணிங்கன்னா அடுத்த வீடியோ போகிறதுக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். அதனால் வீடியோ ஃபீட்பேக் வந்து மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜ் வந்து ஃபாலோ பண்ணலாம், மறக்காமல் ஃபாலோ பண்ணிடுங்க. அதோட லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். செக் பண்ணி பார்த்து ஜாயின் பண்ணிக்கோ, அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்னா நீங்கள் வந்து இன்ஸ்டாகிராமில் டெக்ஸ்ட் பண்ணிங்கன்னா நான் வந்து ரீப்ளை பண்ணுவேன். அதனால் இன்ஸ்டாகிராம் பேஜ் வந்து மறக்காமல் ஃபாலோ பண்ணிடுங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நீங்களும் நம்ம டெலகிராம் பேஜில் வந்து ஜாயின் பண்ணலாம், அதுலேயும் மறக்காமல் ஜாயின் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க்கும் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். செக் பண்ணி பார்த்து ஜாயின் பண்ணிக்கோங்க. அதில் பார்த்தீங்கன்னா நான் வந்து எல்லா மெட்டீரியலும் டேரெக்டாக அனுப்பிட்டுருக்கிறேன். அதை மறக்காமல் செக் பண்ணி பார்த்து அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே, ஃபஸ்ட் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இந்த வீடியோக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஃபுல் ப்ராஜெக்ட் ப்ரீசெட் தந்திருப்பேன். அதை ஃபஸ்ட்டு அலைட் மோஷனில் வந்து இம்போர்ட் பண்ணிடுங்க. அதோட இன்டர்ஃபேஸ் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா எல்லாமே எடிட் பண்ணி வச்சுருப்பேன். ஜஸ்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னாவே தெரியும். எல்லாம் பார்த்தீங்கன்னா க்ரீன் ஸ்க்ரீனில் இருக்கும். நீங்கள் அதில் மட்டும் ரீப்ளேஸ் பண்ணிங்கன்னா போதும். ஓகே, இதில் சாங்கெலாம் பார்த்தீங்கன்னா நானே க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸ்டார்டிங்கில் வந்து கொஞ்சம் அந்த மியூசிக் இல்லாமல் வரும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மியூசிக்கோடு வரும். அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து மியூசிக்கோடு வரும், நெக்ஸ்ட்டு மியூசிக்லாம் வரும், எகைன் பார்த்தீங்கன்னா மியூசிக்கோடு வரும். அது பார்த்தீங்கன்னா நானே க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். ஜஸ்ட் நீங்கள் ஆன்லைனில் போய் கூட க்ரியேட் பண்ணிக்கலாம். அதை எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு உங்களுக்கு வீடியோ வேணுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். அதோட வீடியோ வந்து டுட்டோரியல் வீடியோவாக மேக் பண்ணி நான் போடுறேன். ஓகே, ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ப்ரீசெட் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதோட இன்டர்ஃபேஸ் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் வந்து இமேஜ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபாஸ்ட்டாக நீங்கள் பார்த்துருப்பீங்க, பிளர்ராக மூவ் ஆகும். அந்த இமேஜுக்காக நான் ஃபஸ்ட்டு க்ரீன் ஸ்க்ரீன் வந்து கொடுத்துருப்பேன். அதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு இமேஜஸ் வந்து ரீப்ளேஸ் பண்ணணும். இமேஜஸ் ரீப்ளேஸ் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த மூவ் ஆகிறது உங்களுக்கு தெரியும். அந்த டெக்ஸ்ட்டோட ஒரு இமேஜஸ் ஒரு குரூப் வரும், அதில் வந்து ரீப்ளேஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மெயின் இமேஜ் இருக்கும், அதில் ரீப்ளேஸ் பண்ணணும். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா க்ரீன் ஸ்க்ரீனை செலக்ட் பண்ணிட்டு கலர் அண்ட் ஃபில்லில் போயிட்டு ஸ்டார் ஐக்கான் கொடுத்துட்டு உங்களுக்கு தேவையான இமேஜ் வந்து ரீப்ளேஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, இந்த மாதிரி தான் ரீப்ளேஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அடுத்து க்ரீன் ஸ்க்ரீன் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. க்ரீன் ஸ்க்ரீனை செலக்ட் பண்ணிட்டு கலர் அண்ட் ஃபில்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதில் போய்க்கோங்க. அதில் போயிட்டு அடுத்த இமேஜ் வந்து ரீப்ளேஸ் பண்ணிக்கோங்க. ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு அது ஸ்க்ரீனில் கரெக்டாக ஃபிட் ஆகிற மாதிரி வச்சுக்கோங்க. நீங்கள் வந்து மேலே 3 டாட் செலக்ட் பண்ணிங்கன்னா ஃபில் கம்போசிஷன் ஏரியான்னு ஒரு ஆப்ஷன் வரும். அந்த ஆப்ஷன் கொடுத்துட்டு ஸ்க்ரீனில் வந்து ஃபிட் பண்ணிக்கோங்க கரெக்டாக. ஏன்னா நீங்கள் இமேஜ் ஆட் பண்ணும்போது சப்போஸ் ஸ்க்ரீனில் வந்து ஃபிட் ஆகாத மாதிரி இருக்கும். நீங்கள் மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்மில் போயிட்டு கரெக்டாக ஃபிட் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி. இப்போ ப்ளே பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த ஃபாஸ்ட் மூவிங் எஃபெக்ட் நம்மளுக்கு கிடைச்சிருக்கும். இந்த மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லா க்ரீன் ஸ்க்ரீன்லேயும் பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணிக்கோங்க 1 by 1. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த எஃபெக்ட் நம்மளுக்கு கிடைச்சிருக்கும். ரொம்ப சிம்பிள் தான். ஜஸ்ட் வந்து இந்த மாதிரி இமேஜஸ் வந்து 1 by 1 ரீப்ளேஸ் பண்ணிங்கனாவே போதும். ஓகே, நெக்ஸ்ட் அப்படியே ஸ்கால் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா அந்த குரூப் வந்து ஸ்டார்ட் ஆகும். நீங்கள் ப்ரீலோ பார்த்துருப்பீங்க, அந்த லிரிக்கோட வரும். இது பார்த்தீங்கன்னா லிரிக் வந்து நானே டைப் பண்ணி வச்சுருப்பேன். ஜஸ்ட் நீங்கள் வந்து ஃபாண்ட்டு சேஞ்ச் பண்ணணும். சப்போஸ் நீங்கள் எமோஜி சேஞ்ச் பண்ணுறதா அதை சேஞ்ச் பண்ணிக்கோங்க. அது போக பார்த்தீங்கன்னா கீழே க்ரீன் ஸ்க்ரீன் இருக்கும், அதில் பார்த்தீங்கன்னா இமேஜை வந்து ரீப்ளேஸ் பண்ணணும். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் லேயர் இருக்கும், அதை செலக்ட் பண்ணுங்கள். டெக்ஸ்ட் 1 இருக்கும், அதை செலக்ட் பண்ணிட்டு எடிட் டெக்ஸ்ட்னு ஒரு ஆப்ஷன் வரும், அதில் வந்து போய்க்கோங்க. கீழே இருக்கும் எடிட் குரூப்னு. எடிட் குரூப்பில் போயிட்டிங்கன்னா அதில் வந்து 2 டெக்ஸ்ட் இருக்கும். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா லிரிக் இருக்கும், ப்ளஸ் பார்த்தீங்கன்னா அதோட எமோஜி இருக்கும். ஃபர்ஸ்ட் லிரிக்கை செலக்ட் பண்ணிட்டு எடிட் டெக்ஸ்ட்டில் வந்து போய்க்கோங்க. எடிட் டெக்ஸ்ட்டில் போயிட்டு இதில் மேலே பார்த்தீங்கன்னா ஒரு ஏரோ மாதிரி இருக்கும், நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த ஏரோ வந்து ஜஸ்ட் கிளிக் பண்ணிங்கன்னா வியூ ஆல் ஃபாண்ட்ஸ்னு ஒரு ஆப்ஷன் வரும், அந்த ஆப்ஷனில் வந்து போய்க்கோங்க. வியூ ஆல் ஃபாண்ட்ஸில் இதில் 3 லைனை செலக்ட் பண்ணிக்கோங்க. ரைட் சைடு லெஃப்ட் சைடு இருக்கும். 3 லைனை செலக்ட் பண்ணிட்டு இம்போர்ட் ஃபாண்ட்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அந்த ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, இம்போர்ட் ஃபாண்ட்ஸ் வந்து செலக்ட் பண்ணிங்கன்னா நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சிருக்க எல்லா ஃபாண்ட்டும் ஷோ ஆகும். அதில் வந்து
உங்களுக்கு தேவையான ஃபாண்ட்டை வந்து இம்போர்ட் பண்ணிக்கோங்க. இதில் யூஸ் பண்ணிக்கிற ஃபாண்ட்டோட லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கேன். நீங்கள் அதை டவுன்லோட் பண்ணிட்டு இதில் இம்போர்ட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி இம்போர்ட் ஃபாண்ட்ஸ் கொடுத்து இந்த மாதிரி இம்போர்ட் பண்ணிட்டு அந்த ஃபாண்ட்டை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க வீடியோ ஃபுல்லாமே. ஓகே, இந்த மாதிரி ஃபாண்ட் வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் என்ன பண்ணுறீங்கன்னா கீழே எமோஜிஸ் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிட்டு எடிட் டெக்ஸ்ட்டில் போய்க்கோங்க. இதில் போயிட்டு நீங்கள் வேறு எமோஜிஸ் கூட சப்போஸ் ரீப்ளேஸ் பண்ணுறதா பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஓகே, இந்த மாதிரி எமோஜிஸ் வந்து ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம் நீங்கள். அவ்வளோதான். இப்போ வந்து குரூப்பை விட்டு வெளியே வந்துடுங்க. இப்போ வந்து க்ரீன் ஸ்க்ரீனில் அந்த இமேஜ் வந்து நம்ம ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் பார்த்தீங்கன்னா அந்த டெக்ஸ்ட் லேயருக்கு கீழே ஒரு குரூப் இருக்கும், அந்த குரூப்பை செலக்ட் பண்ணிட்டு எடிட் குரூப்பில் வந்து போய்க்கோங்க. எடிட் குரூப்பில் போனீங்கன்னா இதில் வந்து க்ரீன் ஸ்க்ரீன் இருக்கும். க்ரீன் ஸ்க்ரீனை செலக்ட் பண்ணிட்டு கலர் அண்ட் ஃபில்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதில் வந்து போயிட்டு ஸ்டார் ஐக்கானை செலக்ட் பண்ணிட்டு இதுலேயே பார்த்தீங்கன்னா கரெக்டாக இமேஜஸ் வந்து ரீப்ளேஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து கரெக்டாக இதை அலைன்மெண்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி கரெக்டாக அந்த ஸ்க்ரீனில் வந்து ஃபிட் ஆகிற மாதிரி அலைன்மெண்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ ப்ளே பண்ணி பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், செம்மையாக இருக்குது. இதை வந்து மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். இப்போ நீங்கள் ஈஸியாக எடிட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அடுத்த குரூப்லேயும் இதே ஸ்டெப்பில் தான் நீங்கள் வந்து ஒரு குரூப்லேயும் பார்த்தீங்கன்னா ரீப்ளேஸ் பண்ணணும். ஜஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் ரீப்ளேஸ் பண்ணணும், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இமேஜஸ் வந்து ரீப்ளேஸ் பண்ணணும். ரொம்ப சிம்பிள் தான், ஈஸியாக இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா அலைன்மெண்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வந்து ப்ளே பண்ணி பாருங்கள், அந்த எஃபெக்ட் நம்மளுக்கு கிடச்சிருக்கும். நம்ம ஃபஸ்ட்டு 2 குரூப்புக்கு ஆட் பண்ணியாச்சு. நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லா குரூப்புக்கும் ஆட் பண்ணிடுங்க. இதை எல்லா குரூப்புக்கு ஆட் பண்ணிட்டீங்கன்னாவே எல்லா எடிட்டும் முடிஞ்சு. ரொம்ப சிம்பிள் தான். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட்டு நம்ம என்ன வீடியோ வந்து போடுறோம் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் நம்ம என்ன வீடியோ வந்து டுட்டோரியல் வீடியோவாக மேக் பண்ணுறதுன்னு அந்த வீடியோ வந்து நான் டுட்டோரியல் வீடியோ வந்து போடுறேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த குரூப்பெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எகைன் பார்த்தீங்கன்னா க்ரீன் ஸ்க்ரீன் வந்து ஸ்டார்ட் ஆகும். நீங்கள் பார்த்தீங்கன்னாவே தெரியும். இந்த எல்லா குரூப்லையும் மறக்காமல் ஆட் பண்ணிக்கோங்க. இமேஜஸையும் டெக்ஸ்ட்டையும் ரீப்ளேஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் குரூப்பெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எகைன் பார்த்தீங்கன்னா க்ரீன் ஸ்க்ரீன் ஸ்டார்ட் ஆகும். அதுலேயும் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து மெயின் இமேஜஸ் வந்து ஆட் பண்ணணும். ஜஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த க்ரீன் ஸ்க்ரீன் ஸ்டார்ட் ஆகும். இந்த டியூரேஷனில் தான் க்ரீன் ஸ்க்ரீன் ஸ்டார்ட் ஆகும். இப்போ அந்த க்ரீன் ஸ்க்ரீனை செலக்ட் பண்ணிட்டு கலர் அண்ட் ஃபில்ல போயிட்டு உங்களுக்கு தேவையான மெயின் இமேஜ் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி 1 by 1 இமேஜஸ் ஆட் பண்ணிக்கோங்க. கடைசி வரணும் ஆட் பண்ணிட்டு கரெக்டாக ஸ்க்ரீனில் வந்து ஃபிட் ஆகிற மாதிரி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஃபிட் ஆகிற மாதிரி வச்சுக்கோங்க. ஃபில் கம்போசிஷன் ஏரியா கொடுத்தீங்கன்னாவே ஸ்க்ரீனில் ஃபிட் ஆகிரும். நீங்கள் வேணால் மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்மில் போயிட்டு கூட அலைன்மெண்ட் பண்ணி வச்சுக்கலாம். இந்த மாதிரி ஓகே, இப்போ ஆட் பண்ணிவிட்டு கரெக்டாக ப்ளே பண்ணி பாருங்கள், அந்த எஃபெக்ட் கிடச்சிருக்கும் நீங்கள் வீடியோ பார்த்த மாதிரி. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும். நீங்கள் ஃபுல் வீடியோ எடிட் பண்ணி பாருங்கள். இது போக பார்த்தீங்கன்னா சிசி லிங்க்கும் கொடுத்துருப்பேன் டிஸ்கிரிப்ஷனில், சிசி ப்ரீசெட். அதை மறக்காமல் ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இமேஜோட குவாலிட்டி செம்மையாக இருக்கும். ஜஸ்ட் அந்த ப்ரீசெட் இம்போர்ட் பண்ணிட்டு சிசி ப்ரீசெட்டை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். நெக்ஸ்ட் மேலே பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸ் பார்த்தால ஷேர் ஐக்கான் இருக்கும், அதை செலக்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி தான் இருக்கும். இதில் வீடியோக்கு சைடில் பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரு ஏரோ இருக்கும், அதை செலக்ட் பண்ணிடுங்க. ரெசல்யூஷன் 1000 வச்சுருங்க. கோடி ஃபர்ஸ்ட் செலக்ட் பண்ணுங்கள். ஃப்ரேம் ரேட் ஃபுல் வச்சுருங்க. குவாலிட்டி ஃபுல்லாக வச்சுருங்க. இல்லை இதில் ஃப்ரேம் ரேட் வந்து 30 fps வச்சுக்கோங்க. இதெல்லாம் செலக்ட் பண்ணிட்டு கீழே எக்ஸ்போர்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணி இந்த வீடியோ எக்ஸ்போர்ட் ஆயிரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். பாய்.